சிதறுமா? இந்தியாவுக்கு காத்திருக்கும் பேராபத்து. இந்தியாவுக்கு உலக அரசியல் நெருக்கடி, பெட்ரோல் விலை உயர்வு, பங்குச்சந்தை சரியுமா? 3250 கோடி சபாகர் முதலீட்டுக்கு என்னாகும்? இந்தியாவின் தர்ம சங்கடம். இந்தியாவின் சபாகர் துறைமுக முதலீட்டிற்கு பேராபத்து. ஈரான் போரால் டெல்லிக்கு உலக அரசியல் நெருக்கடி. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை குறிவைத்து உக்கிரமாக போர் புரிந்து வருகின்றன. 1979 ஈரானிய புரட்சிக்கு பிந்தைய அமெரிக்க ஈரான் உறவுகளில் நிலவி வந்த பதற்றம் அணுசக்தி ஒப்பந்தம் JCPOA முறிந்த பிறகு மேலும் தீவிரமடைந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள், பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கு மற்றும் ஹமாஸ், ஹெஸ்பொல்லா போன்ற குழுக்களுக்கு அதன் ஆதரவு ஆகியவை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மட்டுமின்றி சவுதி, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு கொள்கையும் பிராந்தியத்தில் அதன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் நோக்கமும் ஈரானுடனான மோதலுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். ஜூன் 2025 12 நாள் வான்வழி மோதலுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கிய இந்த தாக்குதல்கள் உலகளாவிய பொருளாதார சூழலையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பெரிதும் அச்சுறுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்தியாவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சபாகர் துறைமுக முதலீடுகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இந்தோ ஈரான் உறவுகளில் சபாகர் துறைமுகம் ஒரு முக்கிய அங்கமாகும். இது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வழியாக அல்லாமல் மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மாற்று வர்த்தக வழியை வழங்குவதன் மூலம் பிராந்தியத்தில் இந்தியாவின் புவிசார் அரசியல் செல்வாக்கை கணிசமாக மேம்படுத்துகிறது. கடந்த 2024 ஆண்டில் இந்திய போட்ஸ் குளோபல் லிமிடெட் IPGL நிறுவனம் சபாகர் துறைமுகத்தின் ஒரு முனையத்தை 10 ஆண்டுகளுக்கு கையாளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மதிப்பு 370 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் சுமார் 3250 கோடி ரூபாய். சபாகர் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தின் INSTC ஒரு முக்கிய பகுதியாகும். இது ரஷ்யா, மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு இந்தியாவின் இணைப்பை வலுப்படுத்தும் ஒரு பன்முக மாதிரி போக்குவரத்து முயற்சியாகும். பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் வழியாக மத்திய கிழக்கு, கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக வர்த்தகம் செய்ய இந்தியாவுக்கு இது ஒரு மாற்று வழியை அளிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பிலும் பிராந்திய இணைப்பிலும் இந்தியாவின் நலன்களுக்கு சபாகர் துறைமுகம் மையமாக திகழ்கிறது. எனினும் இந்த துறைமுக மேம்பாட்டிற்கு நிதி உதவி செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருந்ததுடன் சில சமயங்களில் சபாகர் துறைமுக திட்டத்திற்கு அமெரிக்கா விலக்கு அளித்திருந்தாலும் சமீபத்திய மத்திய பட்ஜெட்டிலும் சபாகர் துறைமுகத்திற்கு நிதி ஒதுக்கப்படாதது ஈரானுக்கு கவலையை ஏற்படுத்தியது. இந்த நிதி ஒதுக்கீடு இல்லாதது இந்தியாவின் அமெரிக்க உறவுகளின் அழுத்தத்தின் பிரதிபலிப்பாகவும் ஒரு சிக்கலான ராஜதந்திர சமநிலையின் விளைவாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது கேள்வி என்ன? உலகளாவிய பொருளாதாரத்தில் ஈரான் போர் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 1/3 பங்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடக்கிறது. இந்த நீரிணையில் ஏற்படும் எந்தவித தடையும் கச்சா எண்ணெய் விலையில் உடனடி உயர்வை ஏற்படுத்தும் என்பதுடன் இது உலகளாவிய விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்து சரக்கு போக்குவரத்து செலவை பன்மடங்கு அதிகரித்து உலகளாவிய பணவீக்க அழுத்தத்தை மீண்டும் தூண்டும். உதாரணமாக, கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $10 உயரும்போது இந்தியாவின் பணவீக்கம் 0.5 விழுக்காடு முதல் 0.7 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இது இந்திய ரூபாயின் மதிப்பை குறைப்பதுடன் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்திய பங்குச்சந்தையில் நிப்டி 50 திங்கட்கிழமை குறிப்பிடத்தக்க சரிவுடன் தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கணிக்கின்றனர். முதலீட்டாளர்கள் அபாயத்தை தவிர்த்து தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளை நாடுவதால் அவற்றின் விலைகள் புதிய உச்சங்களை தொடக்கூடும். இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவின் சபாகர் துறைமுக முதலீடும் அதன் எதிர்கால வர்த்தக திட்டங்களும் நேரடியாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் இந்த மோதல் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதியாளர்களான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான வர்த்தக உறவுகளையும் பாதித்து எரிசக்தி பாதுகாப்பிற்கு கடுமையான சவாலாக அமையும். இந்தியா தற்போது மிகவும் சிக்கலான ஒரு அரசியல் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது. ஒரு புறம் ஈரானுடன் நட்பு நாடாக சபாகர் துறைமுகத்தில் பெரும் முதலீடு செய்துள்ளது. மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவை பேணி வருகிறது. இந்தியாவின் ஆக்ட் வெஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கு நாடுகளுடனான தனது உறவுகளை பன்முகப்படுத்த இந்தியா முயன்று வருகிறது. இந்தோ அமெரிக்கா மூலோபாய கூட்டாண்மை, பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் குவாட் அமைப்பில் இந்தியாவின் பங்கு ஆகியவை அமெரிக்காவுடனான இந்தியாவின் நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் இஸ்ரேலுடன் இந்தியாவின் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பல ஆண்டுகளாக வளர்ந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பிரதமர் மோடி சமீபத்தில் சந்தித்து பேசிய நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு பலத்த சவாலை உருவாக்கியுள்ளன. நீண்ட காலமாக பின்பற்றி வந்த அணிசேரா கொள்கையிலிருந்து பன்முக அணிசேரா கொள்கைக்கு இந்தியா மாறியிருந்தாலும் இத்தகைய மோதல்கள் இந்தியாவின் மூலோபாய சுயாட்சிக்கு கடுமையான சவாலை முன்வைக்கின்றன. போரை உடனடியாக நிறுத்தி பிரச்சனையை பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. இது ஒரு சமநிலையான அணுகுமுறையாக பார்க்கப்பட்டாலும் தனது மூலோபாய நலன்களை பாதுகாப்பதில் இந்தியாவுக்கு பெரும் சவால் உள்ளது. ஆளும் அரசின் வெளியுறவு கொள்கையை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்க வாய்ப்புள்ளது. சபாகர் துறைமுகத்தில் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டின் பாதுகாப்பற்ற நிலை இந்தியாவின் வெளிநாட்டு சொத்துக்களை பாதுகாக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்ட வழிவகுக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த போரினால் இந்தியாவின் வர்த்தக நலன்களும் குறிப்பாக எரிசக்தி இறக்குமதியில் இந்தியாவின் நம்பகத்தன்மையும் எரிசக்தி பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் வாதிடக்கூடும். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் உள்ள குவாடர் துறைமுகத்திற்கு போட்டியாக சபாகர் துறைமுகத்தை இந்தியா மேம்படுத்தி வருகிறது என்ற உண்மையை சுட்டிக்காட்டி இந்த திட்டம் தற்போது ஆபத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கலாம். உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் தனது முக்கிய கூட்டாளி நாடுகளுடனான உறவுகள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி ஆளும் கட்சியை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். அத்தகைய மோதல் சூழலில் இந்தியா தனது கூட்டாளிகளை எப்படி தேர்வு செய்கிறது அல்லது நடுநிலை வகிக்கிறது என்பது தேசிய நலன்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து விரிவான விவாதங்கள் எழலாம். பொதுமக்கள் மத்தியில் போர் பதற்றமும் அதன் பொருளாதார தாக்கங்களும் குறித்த அச்சம் நிலவுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வது மக்களின் அத்தியாவசிய செலவுகளை அதிகரிக்கும். இது அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர்த்தி பணவீக்கத்தை தூண்டி குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினரின் வாங்கும் சக்தியை குறைக்கும். பங்குச் சந்தைகளின் சரிவு இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தும். பல ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட நிதிகள் ஒரே இரவில் மதிப்பு இழக்க நேரிடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சபாகர் துறைமுகம் மீதான தாக்குதல் அபாயம் இந்தியாவின் பிராந்திய வர்த்தக கனவுகளுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடனான வர்த்தக பாதையின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிறது. இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை நாட்டின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் எவ்வளவு வலிமையானது என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழக்கூடும். மத்திய கிழக்கு பதற்றம் நீண்ட காலத்திற்கு நீடித்தால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் என்ற அச்சம் வலுத்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற உடனடி விளைவுகளை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும். சபாகர் துறைமுகம் இந்தியாவின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கருதப்பட்டது. இது மத்திய ஆசிய குடியரசுகளுக்கு தடையற்ற அணுகலை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையுடன் இணைந்து இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கடல்சார் சக்தியாக இந்தியாவின் நிலையை உறுதிப்படுத்துகிறது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பகுதிகளை தவிர்த்து மத்திய ஆசியா ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு தடையற்ற வர்த்தக பாதையை இது வழங்குகிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இந்த முதலீட்டை கேள்விக்குறியாக்கியுள்ளன. போரின் அபாயம் சபாகர் துறைமுகத்தை சேதப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதுடன் அமெரிக்காவின் தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் இந்தியாவின் செயல்பாட்டிற்கு மேலும் சிக்கலை உருவாக்கும். இத்தகைய சூழல் இந்தியாவின் சர்வதேச நம்பகத்தன்மை மற்றும் ஒரு மூலோபாய முதலீட்டை பாதுகாக்கும் திறனை சோதிக்கும். மூலோபாய ஆதாயங்களுக்காக செய்யப்பட்ட இந்த முதலீடு தற்போது கடுமையான அரசியல் மற்றும் நிதி அபாயங்களை எதிர்கொள்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை சபாகர் துறைமுகத்தின் எதிர்கால செயல்பாட்டிற்கு இன்றியமையாதது என்பதை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த மத்திய கிழக்கு போர் ஒரு நீண்டகால நெருக்கடியாக உருவெடுத்தால் அது வரவிருக்கும் சட்டமன்ற மற்றும் பொது தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். எரிபொருள் விலை உயர்வு பணவீக்கம் பங்குச்சந்தை சரிவு போன்ற பொருளாதார சவால்கள் பொதுமக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கும். இது ஆளும் அரசின் மீதான அதிருப்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை விவகாரங்களில் ஆளும் கட்சியின் திறன் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகள் வாக்காளர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தேசிய நலன் என்ற பெயரில் செய்யப்படும் முடிவுகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தலாம். பிராந்திய அளவில் இந்திய நலன்கள் பாதிக்கப்படுவது குறித்து வெளிவரும் செய்திகள் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்த வாக்குறுதிகள் இத்தகைய உலகளாவிய நெருக்கடியின் விளைவாக மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும். மொத்தத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள இந்த தாக்குதல்கள் இந்தியாவின் மூலோபாய நலன்களுக்கு குறிப்பாக சபாகர் துறைமுக முதலீட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. கச்சா எண்ணெய் விலை உயர்வு உலகளாவிய பொருளாதார பதற்றம் இந்தியாவின் பங்குச்சந்தை மீதான அழுத்தம் என பல வழிகளில் இந்த போர் இந்தியாவை நேரடியாக பாதிக்கும். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தக சமநிலை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு கடுமையான சவால்களை உருவாக்கும். இத்தகைய சூழலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும். ஒருபுறம் தனது வரலாற்று நட்பு நாடுகளுடன் உறவுகளை பேணுவதும் மறுபுறம் மேற்கத்திய நாடுகளின் எதிர்பார்ப்புகளை சமநிலைப்படுத்துவதும் இந்தியாவுக்கு ராஜதந்திர ரீதியாக மிகவும் சவாலானது. இந்தியாவின் நலன்களை பாதுகாப்பதும் போரை உடனடியாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதும் காலத்தின் கட்டாயமாகும். சர்வதேச அரசியலின் இந்த இக்கட்டான கட்டத்தில் இந்தியா தனது ராஜதந்திர திறமையையும் தொலைநோக்கு பார்வையையும் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளது. சர்வதேச அரங்கில் ஒரு பொறுப்பான மற்றும் செல்வாக்கு மிக்க சக்தியாக இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த இந்த நெருக்கடியை திறம்பட கையாள்வது அத்தியாவசியமானது. ஒரு தவறான முடிவு ஒரு தவறான கூட்டணி ஒரு தவறான கணக்கு 3250 கோடி முதலீடு மட்டுமல்ல இந்தியாவின் புவிசார் நிலையும் ஆபத்தில் போகலாம். இந்த போரில் இந்தியா நடுநிலையா அல்லது தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயமா? இந்த சூழலில் இந்தியா எதை முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? உங்கள் பார்வை என்ன?